ஹாய் மக்களே. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 11:10. இப்போ தான் என்னோட நைட் ஷிஃப்ட் முடிச்சு காலையில் சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி மினி விளாக் சீரிஸ் வந்து எபிசோட் நம்பர் 5 இருக்கும். இன்றைக்கி வந்து நான் என்ன கவர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத கவர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து 3 நாளாக கோல்டு இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம், நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெடியாக கிளம்பி போயாச்சு. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு வர கோல்டு தான், இது நார்மல் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சில ட்ராப்ஸில் எழுதி கொடுத்தாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்துச்சு. ஸோ அங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சில ஆஃபர்ஸ்லாம் இருந்தனால அங்கேயே வந்து சில பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ போகிற வழியில் வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து வாங்குவேன். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு வாங்கிட்டு ஒரு வழியாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு செகண்ட் பில்லாக போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயெல்லாம் பார்க்கும்போது டீ குடிக்கலான்னு சொன்னாங்க. சரி ஓகே, போகிற வழியில் டீயை போட்டலான்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்கனால இங்கேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா கொஞ்சம் வீட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லை, வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா சந்தப்பேட்டையில் வந்து பக்கத்தில் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும், இங்கே தான் எப்பவுமே ரெகுலராக வாங்குவேன். ஸோ இங்கேயும் வாங்கிட்டு அடுத்து சரி இவங்க டீ கேட்டாங்களே சொல்லிட்டு டீ ஷாப்புக்கும் போயாச்சு. ஸோ வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அங்கேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக உட்காரக்கும் பிளேஸ் இருந்தாங்காட்டிக்கு அங்கேயே போயிட்டு அந்த காரை வந்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா லெமன் டீ தான் குடிப்பேன். ஸோ எனக்கு தேவையான ஒரு லெமன் டீ வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து 2 டீ போட்டு ஸோ ஒரு வழியாக டீ அண்ட் லெமன் டீ எல்லாம் போட்டு ஒரு வழியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய அம்மா வீடு. இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா தோப்பு மரங்களாக இருக்கும், ரொம்ப வந்து சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு பொல்யூஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் இங்கே இருக்கிற என்னோட டாக் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மௌலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணும்போது அவங்க வந்து எப்படி இந்த ஒரு வாரத்தில் வந்து இறந்துடும், எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போட்டு போயிருங்க சொன்னாங்க. அப்போவும் எங்களுக்கு மனசு கேட்கல, நாங்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சோம். கரெக்டாக 2 நாளில் பார்த்தீங்கன்னா அதுவே ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குற மாதிரி குதிச்சு விளாண்டு கிடக்கும். அப்புறம் இந்த டாக்கு வந்து தண்ணி இல்லாதனால என் ஒய்ஃப்கிட்ட சொன்னால் அவங்க கொண்டு போய் தண்ணி வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என் பையன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து மதிய சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு, ரசம், அப்புறம் பொரியல் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிருக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து கோழிலாம் முட்டை வச்சனால அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க என் ஒய்ஃப் கிட்ட. ஸோ அவங்க வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க, அதே கிளிப்பை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஃபுல் டே கொஞ்சம் ரவுண்ட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. போன உடனே என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் ஜூஸ் எதாவது போட்டு தர சொன்னேன். அவங்க வந்து வாங்கின ஃப்ரூட்ஸில் வந்து முலாம்பழம் இருந்துச்சு. ஸோ அதில் ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக சீக்கிரம் போட்டு தான் சொல்லிட்டு அவங்களும் போட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா கூட வந்து ஒரு சேஸ் அடிச்சுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எக் கட்லெட் செஞ்சுருந்தேன், அதை செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதையும் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மணி ஈவினிங் ஒரு 6 o'clock முன்னாடி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் இருக்கும், வியாழக்கிழமை எங்கள் ஊரில் சந்தை நாள் இருக்கும். அங்கே போனால் கொஞ்சம் காய்கறிகளையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கூறு 10 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்தனால ஒரு 3 டப்பா 10 ரூபா, 3 டப்பா 50 ரூபான்னு இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம்னு ஒன்று பார்த்தா அது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்குது. பட் இங்கே வந்து கிலோவே வந்து காயாக இருக்கும்போது ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்தேன், பட் வாங்கினாலும் வேஸ்ட்டு தான், அங்கேயே வச்சிட்டோம். அப்புறம் பழமெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ பழமெல்லாம் போய் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என் பையனுக்கு வந்து பேர் வைக்கும்போது பலூனெல்லாம் ஊதி வச்சுருந்தோம் வீட்டில். அதெல்லாம் வெடிக்கிறனால பையனுக்கு தூக்கம் கட்டுறதுனால எல்லாத்தையும் வெடிச்சு விட்டுட்டு அப்புறம் போய் என்னோட நைட் ஷிஃப்ட் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போய் லாகின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் என்னோட டேவே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து நல்ல ஒரு vlogல வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.